இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக வந்து இருக்கும். இட்லி, தோசை சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் தொட்டுட்டு கூட வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ரசத்துக்கு தொட்டுக்கு வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ அல்டிமேட்டாக வந்து இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தாராளமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சட்னியோட ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் தான். அது வந்து கடுகு. கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்தும் சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. கடுகு வந்து இவ்வளோ சேர்க்குறமே சட்னி வந்து கசக்காதான்னு வந்து யோசிக்காதீங்க. ப்ராமிஸாக கசக்காது. டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இது 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். கடுகு வந்து அப்படியே வந்து படபடன்னு பொரிச்சு வரும். ஸோ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த உளுந்தம் பருப்போட வாசமும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து தோல் உரித்து வந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம்லாம் வந்து உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ வருமோ அதுக்கு தக்க நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக வரப்பட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதங்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து அந்த தக்காளியோட தோல் வந்து சுருங்கி வந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கியிருக்கா. இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த சட்னியில் வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வத்தல் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதா. இது கூட கொத்தமல்லி தலையை, கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும் அரைச்சிக்கலாம். ஆனால் தக்காளியில் உள்ள சாறே வந்து போதுமானது. அது மாதிரி ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி கொரன்னு இருக்கணும். அந்த கடுகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து கடிபடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னி வந்து ரெடிங்க.